கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய மாதத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குறுதி வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18, 19. நீ நன்றாக இருக்கிறதற்கும் கர்த்தரும் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்தத்தில் எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு சமயம் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் சொன்னாலே பொதுவாக கர்த்தர் செய்திருக்கிற காரியம், அது கர்த்தர் செய்கிற காரியத்தை தான் வாக்குத்தத்தமாக அநேக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் அதை அப்படிப்பட்ட விதத்திலே விசுவாசிக்கிறார்கள். அப்படித்தான் அது இருக்கிறது. கர்த்தர் சொன்னதைதான் கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதன் முடிவிலே நீ கர்த்தருடைய பார்வைக்கு சமயம் நன்மையுமானதை செய்வாயாக என்று கர்த்தர் சொன்னதை சொல்லிவிட்டு நாம் செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்க்கும்போது வாக்குத்தத்தம் ஃபுல்லாக கர்த்தர் செய்திருந்தாங்க. நாம செய்து கொண்டா எல்லாம் நடந்துச்சுங்க. 6 லட்சம் புருஷர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். பாலும் தேவனோட காந்தசத்தை உனக்கு கொடுத்தேன். 6 லட்சம் பேர் புருஷர்கள் போயிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பேர் அவங்க போல 2 பேர் தான் போனாங்க. காலையில் பேசுவோம், அது பேர் அவங்க சன்னதிக்கு போனாங்க. அவங்க ஏன் இவ்வளோ பேர் சுதந்திரிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய விசுவாச செயல் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இவர்கள் அதை எப்படி அந்த விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டுமோ அதை செய்ய அவர்கள் தவறிவிட்டபடினாலே அதுக்கு நேரெதிரான அவிசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுத்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அது பேசினபடினாலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பேச வேண்டிய நேரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் சொல்வதையும் உணர்வதையும் பேசினபடினாலே அந்த 12 கோத்திர பிதாக்கள் அப்படிதான் பேசினார்கள். மோசே வேவு பார்க்க அனுப்பின பொழுது அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள். பட்டணங்கள் அவரிப்பானங்களாக இருக்கிறது. அங்கே ராட்சத பிறவியான ஏனக்கின் குமாரை நாங்கள் கண்டோம். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவருடைய பார்வைக்கு வெட்டிகளை போல இருக்கிறோம். எங்கள் பார்வைக்கும் அப்படியே இருக்கிறோம் என்று சொல்லி இப்படி சொன்ன அந்த அறிக்கை துர்ச்செய்தியாக வேதத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஞாபகம் சொல்றாரு. என்னக்கா, நீ நன்றாக இருக்கிறதுக்கும் அதான் வாக்குத்தத்தம் 6ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறமே. நீ நன்றாக இருக்கிறது, நீ நல்லா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அங்க வர பாலத்தேனோட காணதேசத்தை உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். நமக்கு என்னக்கா, கிறிஸ்துவுக்குள் என்ன வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குதோ அதான் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆபிரகாம் சந்ததியாக நமக்கு அது சொந்தமானதா இருக்கிறது. அப்போ இந்த ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறதற்கு என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்றாக இருக்கிறதற்கும் கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் என்று அங்கு வருகிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தை வாழ்கிற நமக்கு அது எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது, விளக்கி சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது நாம் பார்ப்போம். ஆனால் நீ நன்றாக இருக்கிறதற்கும் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நீ சுதந்திரிப்பதற்கும் என்றால் அதை எடுத்து விசுவாசிக்க வேண்டும். அப்படி பண்றதுக்கு 19ஆம் வசனம், கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் முகத்திற்கு முன்பாக துரத்தி இருக்கும். முதல்ல நல்லா இருக்கணும், நல்லா வாக்குத்தத்தெல்லாம் நீ சுதந்திரிக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் சொன்னபடி வாக்குத்தத்தை நீ சுதந்திரிச்சுவாங்க. சில சத்துருக்களுக்கு எதிராக அதை அழிச்சி கூட பொறாமையோடும் பலவிதமான உங்களுடைய எரிச்சியோடும் கசப்போடும் முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய ஆட்கள் சுத்திருப்பாங்க பாருங்க. அவங்களாம் உங்களுக்கு எதிராக சத்துருக்காக மாறிடுவாங்க சில நேரத்தில். அப்ப என்ன பண்ணாங்க, கர்த்தர் நீ நல்லா இருக்கிறத கெடுப்பதற்காக வருகிற, ஒரு சமாதானத்தை கெடுப்பதற்காக வருகிற, ஒரு மன பாரத்தை கொடுக்க முடியாது வருகிற
அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். வேதவசனம் அப்படியே சொல்லுது, கர்த்தர் தான் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ போறவங்கள நாளை துரத்திடணும் அவங்கள. யாரெல்லாம் சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக வராங்களோ, யாரெல்லாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு அவன் வாழ்றதுக்கு அனுபவித்து தடையா நெருக்கடி கொடுக்கிறதுக்காக வராங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வழியில உனக்கு டிஸ்டர்பன்ஸா வராங்களோ, நீ தேவ சித்தத்தை செய்யும் போது அதுக்கு எதிராக முட்டுக்கட்டே யாரெல்லாம் வராங்களோ, உன்னை மிஸ்கைட் பண்றதுக்கு யாரெல்லாம் வராங்களோ, அவன் நீ போறவங்கள நானே துரத்திடுறேன் அவங்கள அப்படின்றார். அப்போ கர்த்தர் தான் சொன்னபடி உன் சத்தத்துல எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்து இருக்குது. 3 காரியத்தை செய்து நம்ம நல்லா இருக்கணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். 2வது வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் அவன் சுதந்திரிக்கணும், அது கர்த்தருடைய வாக்குத்தத்தமா இருக்குது. 3வது இந்த சத்துக்களை எல்லாம் கர்த்தர் துரத்தி வச்சு நமக்கு ஒரு அமைதியான, ஒரு சமாதானமான, ஒரு இறைப்போதமான ஒரு சூழலை, ஒரு அமைதிக்கும் சமாதானமான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்தும் போது கலவு செய்து நம்ம வெற்றியை நம்ம செய்ய முடியும். அது கர்த்தர் என்ன பண்றாருன்னா சத்துருக்கெல்லாம் அவரை துரத்தி நம்ம ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துடுறாரு. கர்த்தர் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி நீ பார்க்கும் போதே ஓடிடுவாங்க பாருங்க. முகத்துக்கு போனாக்கா எவ்வளவு எதில் வந்தாங்களோ அவ்வளோ உன் கண் பார்வையில ஓடிவிடுவான். கர்த்தர் செய்வார். இவனும் போராட வேணாம். அவன் கதை சொல்ல நடக்கிறதுக்கு நீ விசுவாசம் செய்யலாம் ஒன்று செய்யணும். எப்படி அவ்வளோ தேசத்தை கொடுத்தாரு, அவங்க விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னாக்கா தேசத்தை நீளம் அகலம் மட்டும் அம்மட்டும் நடந்த திரி அதை நான் உனக்கு தருவேன், இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நமக்கு. ஆனால் விசுவாச செயல் வந்துச்சு, நீ நடந்து திரியணும். தேச நீளம் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க நடந்து தெரிஞ்சா அதை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி விசுவாச செயல் வந்துச்சு. அதே போல எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் வருது பார்த்தீங்கன்னா ஒன்று அது பார்வையாக இருக்கும். அவனுடைய சனதிக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அங்கே தேவனை துதிப்பது விசுவாச செயலாக இருந்துச்சு. அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாவலேகம்போ செத்து போனது அவன் நினைச்சு பார்க்காம வாக்குத்தத்தத்திலேயே கவனத்தை வச்சு கர்த்தரை துதிக்கிற அந்த துதி ஒரு விசுவாச செயலாக இருந்தது. அதே போல எரிகோ கோட்டை இடிந்து விழுவதற்கு எக்காலத்தை எடுத்து அவர்கள் ஊதுவது, அது 7 நாள் சுற்றி வருவது, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வருவது விசுவாச செயலாக இருந்தது. அப்ப எந்த இடத்துலாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம கிளைம் பண்றதுக்கு, உரிமை பாராட்டுவதற்கு, அதை சுதந்திரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய விசுவாச செயல் என்று ஒரு செயலாக இருக்கிறது. அதான் அவருக்கு சொல்றாரு. என்ன சொல்ற பாத்தீங்கன்னாக்கா, நீ கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையுமா இருக்கிறது செய்வாயாக. ஒரு விசுவாச செயல் நாம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்ப அதை செய்யலாக்கா வாக்குத்தத்தம் சொல்றதுக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு பாருங்க. நன்மையும் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் சமயமா இருக்கிறதை செய்வாயாக. பார்வைக்கு செம்மை எது கரெக்டா இருக்கும், அது அவர் பார்வைக்கு எது நல்லா இருக்கும். உன் பார்வை நல்லா இருக்கிறது கிடையாது. நீ அவனை செலக்ஷன் பண்ணி இதை கரெக்டாக அங்கீகரி பார்த்து வர்றது கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 4:7 இங்கே பார்த்தீங்கன்னா காயின் அப்படிதான் நினச்சிக்கிறான். அவனாவும் செலக்ஷன் பண்ணி வந்துடுவான், அது கருத்தை கொடுப்பான், கருத்தை எங்கேச்சு ஏற்றுப்பாரு என்ன வந்துச்சு. கடைசியில் ஆபேலுடைய காணி கருத்து என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். அங்கே அந்த வார்த்தை சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, உனக்கு நல்லதா படுறதில்லப்பா, எனக்கு நல்லதா படுறத நீ செஞ்சா உனக்கு மேன்மை இல்லைன்றார். நன்மை செய்தால் மேன்மை, அவன் எனக்கு நல்லதா படுறத செஞ்சான். ஒரு ஆடு பலியாவது குமாரனுக்கு நிழலாக அது இருக்கிறது. ஆக எதை கொடுத்தான்னாக்கா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா என் குமாரன் மறிக்க போகிறார் வெளிப்பாட்டோடு கூட ஒரு ஆட்டை கொண்டாட நம்ம பலியிட்டான். அது என் பார்வைக்கு செம்மையானதா இருக்கு. வெளிப்பாடு அவன் அதை செஞ்சான். நீ வெளிப்பாடு இல்லாம நீயா அவன் நினைச்சுக்கிட்ட கர்த்தர் செய்வார் வந்துடுற. அப்ப கர்த்தர் தேவ ஆவினால் வெளிப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக செய்யப்படுகிற ஒரு காரியம் தேவன் அங்கீகரிக்கிறார். அது விசுவாச செயலாக அங்கீகரிக்கப்படுகிறது. இவன் பொறாமப்பட்டு கொண்டே போட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்து கேட்கிறாரு, எனக்கா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. யாருக்கு நன்மை செஞ்சான்? உனக்கு நல்லதா படுறது இல்லை. இந்த வாக்குக்கு வாசித்துமே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையா இருக்கிறதை செய்வ. பார்வைக்கு நன்மையா இருக்கிறது நீ செஞ்சனா கண்டிப்பா உனக்கு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்யாது இருந்தால் சரி, உன் பார்வை நான் செய்ய போறதில்லை, என் பார்வை நான் செய்ய போறதில்லை விட்டுனா நீ கம்மு இருந்துன்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் பிரமாணம் உன்னை அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாவம் மரணன்ற பிரமாணம் இருக்கு. இந்த பாவம்ன்ற பிரமாணத்துல எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் அங்க இருக்குது. அப்ப விசுவாச செயல் சொன்னா
தேவனுடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை நாம் செய்யும் போது, மீண்டும் வாசிக்கிற பாருங்க, உபாகமம் 6 அதிகாரம் 18-19. நீ நன்றாய் இருப்பதற்கு முதல்ல நான் நல்லா இருக்கணும். முதலாவது, கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களுக்குள் பிரவேசித்து நாம் அதை சுதந்தரித்து வாழ்வதற்கு என்று அர்த்தம் இருக்கு. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்து விடுவதற்கும், அப்படிப்பட்ட நல்ல நிலையிலே நீ வாழும்போது அதை கெடுப்பதற்கு, உனக்கு சமாதானத்தை கெடுத்து போட்டு நிம்மதியை கெடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை பிடுங்கி செல்வதற்கு, ஆசீர்வாதத்தை இழக்க செய்வதற்கு யாரெல்லாம் இடைவிடா வருகிறார்களோ அவரை கர்த்தரை துரத்திடுகிறார். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. அதை கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செஞ்சான். ஆனா காயின் தன்னுடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செஞ்சான். அவருடைய காணிக்கை அங்கு அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அநேக கிறிஸ்துடைய மன வருத்தம், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் கரெக்டாக செய்து அவங்க செஞ்சாங்க. இல்லை அது கரெக்டு தான், அது பேசிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எது சரியானது என்பதை நாம் அறிந்து அதை உணர்ந்து நாம் அதை செய்யும் போது இந்த வாக்குத்தத்தை நம்ம கிளைம் பண்றோம். அது விசுவாச செயலாக அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. லூக்கா 6:33 வாசிக்கிறவாங்க, உங்களுக்கு நன்மை செய்வதற்கே நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு யாரும் நல்லா பண்ணாலும் அவருக்கே நல்லது பண்றீங்க, நன்மை செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும் போது அவன் நன்மை செஞ்சிருக்கா, எனக்கு பதில் நன்மை செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்படி செய்கிறார்களே. லூக்கா 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் சமயமானது. நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டானே, அவனுடைய மன்னிக்கிறது, அவனுக்கு நன்மை செய்து நீ யோசனை பண்ணாத, அவனை மன்னிச்சு அவனுக்காக ஜெபிச்சு அவனுக்கு நன்மை செய்யும் போது அந்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையானதாக இருக்கிறது. அதன்படி கர்த்தர் என்ன பண்றாரா, அங்கே நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்குள் பிரவேசித்து சுதந்திரிப்பதற்காக, அப்படி சுதந்திரித்து நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்து அப்படி வாழும்போது அதிலிருந்து உன்னை வெளியே கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து கொடுவதற்கு எதிராக ஒரு சத்துருக்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் துரத்தடிக்கிறதுக்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்வாயா. அன்பானவர்களே, சங்கீத புஸ்தகத்துல 37ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்யும்போது மனுஷன் தான் செய்யறோம், அவன் திரும்ப செய்வான்ற நம்பிக்கையை செஞ்சிடாத. அது உன் பார்வைக்கு நன்மையானது செய்யுது. அவன் செய்வான்ற எதிர்பார்ப்புடையதை செஞ்சிடாது. அந்த நன்மை கர்த்தருடைய பார்வைக்கு அது நன்மையா இருக்குது. கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த நன்மை செய்யாம போனா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டோம். நம்ம அதை செய்யாம போனா என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கான். நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். ஒரு நன்மை செய்ய அறிந்தவனா இருக்கும். யாக்கோபு 4:17 சொல்ற அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்போ ஒரு சுருக்கமா ஒரு செய்ய வேண்டிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் சமயமாக இருக்கிற அந்த விசுவாச செயலை, அந்த நன்மையை நாம் செய்யும் போது நாம் நல்லா இருப்போம். அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கு, மன சமாதானத்தோடு வாழ்வதற்கு, சரீர சுகத்தோடு வாழ்வதற்கு, குடும்பத்தில் நல்வாழ்வு வாழ்வதற்கு, கையின் பிரயாசம் செஞ்சு வாழ்க்கையை வாழ்வதற்கு, நன்றாக பெருக்க வாழ்க்கையில உண்டாகும்படி நீங்கள் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு ஆமென்றும் இருக்கிறதே. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீ பிரவேசித்து அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோதரிப்பதற்கு, அப்படி சோதரிக்கும் போது தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் போது அதுக்கு நேரெதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கும், அதுக்கு எதிராக மக்களை கர்த்தர் துரத்தி வைப்பதற்கும் கர்த்தர் என்ன பண்றாரா, அவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருப்பதை செய்வாயா. இது விசுவாச செயல். எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்குறது அந்த ஜனங்க ஒரு காரியத்தை செய்யலாம், விசுவாசம் செய்யலாம். இப்போ நாம என்ன செய்யணும், ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் ஒருத்தர் வரான். லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 25-37 வரும்.
அவன் வரான் வேத பாருங்க. இயேசுக்கு நான் எந்த நன்மையை நான் செய்யணும் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தில் வாசிச்சிருக்கிறியாப்பா? ஆமா, அதெல்லாம் வாசிச்சிருக்கேன் அப்படின்றான். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இடத்திலும் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணத்தை இது ரொம்ப சரியான ஒரு கற்பனை போது கர்த்தர் வார்த்தையை சொல்றாரு. சரியா சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு நீயும் அப்படியே செய்யுங்க. அந்த கேள்வி அவனை கேட்டு, நான் நன்மை செய்யணும், அப்ப யாருக்கு செய்யணும்னு கேட்கிறான். அது நான் யாருக்கு செய்யணும்? அப்போ ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் எருசலேம் எரிகோவுக்கு புறப்பட்டு போறான். எருசலேம் சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தின் இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், ஒரு சமாதானமான இடம், தேவனுடைய வாசம் வந்துகிற இடம். எரிகோ என்று சொல்வது ஒரு சாபத்தின் இடமாக, சபிக்கப்பட்ட இடமாக அது கருதப்படுகிறது. ஒரு மனுஷன் தேவனை விட்டு தூரமா போயிடலான்றத நிழலாட்டமாக உருவகப்படுத்தி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனத்தில் இருந்த மனுஷன் ஆதாம் தேவ வார்த்தை நிமித்தமாக ஆதாமும் அவனோடு சேர்ந்த எல்லா மக்களும் எல்லா மனிதருக்கும் தேவனுக்கு தூரமா போயிட்டாங்க. எரிகோவுக்கு போயிட்டாங்க. போன வழியில பிசாசு வந்திருக்கான். அவன் கல்லன். அவன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான். இவன் என்ன பண்ணா கல்லக்கையில் அகப்பட்டான். ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகும்போது அந்த திருடர்கள் அவனை பிடிச்சு அவனுக்கு கொடுத்து அவன்கிட்ட இருக்க எல்லா உடம்புகளெல்லாம் பிடிக்கிட்டு அவனை அடிச்சு காயப்படுத்தி அவனை குற்றுயிர அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அந்த வழியா ஒரு ஆசாரியன் வரான். அவனை கண்டு பக்கமா விலகி போறான். பின்பு ஒரு லேவியன் வரான். அவன் அதை கண்டு பக்கமா விலகி போறான். அங்க ஒரு நல்ல சமாரியன் ஒரு வருகிறான். அவன் மேல மனம் கொடுக்கிறான். கிட்ட வரான். அவனுடைய காயங்களை எண்ணெய் திராட்சை வச்சு கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் கருதிகளை ஏற்றிட்டு அப்புறம் சத்திரம் இருக்கும், சத்தத்தை கொண்டு போய் அவனை தங்க வச்சு அந்த சத்திரத்தன் கையில 2 பணத்தை கொடுத்து திரும்பி வர வரைக்கும் அவனை பராமரிச்சுக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் செல்லுகிறார். நல்ல சமாரியன். அது கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. அதே போல யாரெல்லாம் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறாங்களோ, தேவனுடைய உறவை இழந்திருக்கிறாங்களோ, தேவன் அன்பு இழந்திருக்கிறாங்களோ, அது நிமித்தமா வாழ்க்கையில மனதிலே காயப்பட்டவர்களாக, அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, சமாதானத்தை இழந்தவர்களாக, சர்வ சுகத்தை இழந்தவர்களாக, எதிர்காலத்தை இழந்தவர்களாக, நிம்மதி இழந்தவர்களாக, வெற்றி இழந்தவர்களாக, ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவர் இருக்கிறார்களோ, அவர்களை நல்ல சமாதானை போல நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆசாரியனை போல கண்டு காணாமல் செல்லக்கூடாது, லேவியனை போல கண்டு காணாமல் செல்லக்கூடாது. நீங்கள் அவர்களை சந்தித்து அவருடைய காயங்களை கற்றுகளை ஒழித்து செய்து அவர்களை கொண்டு போய் திருச்சபையிலே, சத்திரம் என்கிறதான திருச்சபையிலே கொண்டு வைத்து அந்த சத்தத்தான்கிற போதவரை நீ சந்தித்து அவருடைய வசத்திலே அந்த காயப்படுத்தி ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தையும் அந்த மரியாதையும் நீ அவருக்கு கொடுத்து நீ செல். அதான் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானது புரிஞ்சுதான் பாருங்க. இப்ப அது எது கர்த்தருடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா, அது சுவிசேஷத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 1:9 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேலே பார்த்த எனக்கு இடமில்லை, அது என்ன விடுத கடமையா இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதவர்களுக்கு ஐயோ. அப்ப நன்மை செய்தது எப்படி அந்த நல்ல சமாரியன் இந்த காயப்பட்ட மனுஷனை சந்திச்சானோ, அதே போல தேவனுக்கு தூரமா போயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கத்தது கொண்டு வருகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அது சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. இதை உன்னை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ சொல்லுவாயாக. அதுவே தேவனுடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதாக இருக்கிறது. அதை நீ செய்யும் போது நீ நல்லா இருப்ப. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிப்ப. நீ ஆசீர்வாதம் வாழ்வது யாரும் உனக்கு எதிராக வராலும் கர்த்தர் அவன் துரத்தி அடிப்பார். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதும் நன்மையான எது என்று பார்ப்பாயானால், நீ தேவனை விட்டு தூரமாயிருக்கிற, தேவனோட உறவை இழந்திருக்கிற, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், உன்னை சார்ந்த நண்பர்களையும், உன்னை சார்ந்த உறவினர்களையும், உன்னை சார்ந்த பகுதியோட மக்களையும் நீ சந்தித்து அந்த நல்ல சமாரியனை போல அவருடைய இயேசு குறித்த நற்செய்தியை நீ அறிவிப்பாயாக. அப்போஸ்தலன் சொல்றாரு ரோமர் 1:14 நான் பலவாறு வாசிச்சிருக்கிறோம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். என்ன கடனை? பணம் வாங்கின கடன் கிடையாது. அந்த கடனை வாங்குறது என்ன கடன்னா, ஆக ரோமாபுரிக்கு உங்களுக்கும் என்னால் ஏற்றப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கிறோம் அவன் நீ கடன் பட்டிருக்க, நீ ரட்சிக்கப்படுறதுனால இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்வதற்கு நீ கடன் பட்டிருக்க. அதை சொல்லி முடிக்கும் போது அந்த கடனை அடைச்சி முடிக்கணும். அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதாய் செம்மையுமானதாய் அது இருக்கிறது. அதை நீ செய்யும் போது நல்லா இருப்ப.
வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கையிலே ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சுதந்திரிச்சு நீ வாழ்வ. உனக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி உன் முகத்துக்கு அவரை கர்த்தர் துரத்தி விடுமா. உன்னை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்த அற்புதமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளை, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை எங்கன்னா மார்க்கு 16:15 மீண்டும் அவரை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவங்க முதல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கடமையா இருக்குது, இரண்டாவது கட்டளையா இருக்குது, மூணாவது கடனாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது அது கர்த்தருடைய பார்வைக்கு சமயம் நன்மையானதா இருக்கிறது. இரண்டாவது கர்த்தருடைய பார்வைக்கு சமயம் நன்மையானது அப்படின்னாக்கா திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுப்பது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதாக இருக்கிறது. அதை கலாத்தியர் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம்னா பிரசங்கத்தை கேட்கிறவன் அர்த்தம். உபதேசிக்கிறவனுக்கு யாரெல்லாம் பிரசங்கத்தை பண்றவன் அர்த்தம். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் பிரசங்கம் கேட்கிறவன், உபதேசிக்கிறவனுக்கு பிரசங்கம் மற்றவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாம் கவனிக்கணும். இந்த விஷயத்த மோசம் போயிருங்க. ஜனங்க நிறைய பேர் மோசம் எல்லாம் போயிடுறாங்க. நான் ஒழுங்கா சபைக்கு வரேங்க, நீ ஒழுங்க வரதான் விதைச்சிருக்கிறேன், பணத்தை விதைக்கிறேன். நான் 4 பேர் நல்லா கஷ்டப்பட்டு உதவி செய்யறேங்க, கஷ்டப்பட்டு உதவி செய்ய விதைச்சிருக்கிறேன், பணத்தை நீ விதைக்கல. 4 பேர் நீ கஷ்டப்பட்டு வச்சு 4 கஷ்டப்பட்டு உதவி செஞ்சுட்டு போவான். 4 பேர் நேரத்துக்கு 4 பேர் நேரத்தை விதைச்சிட்டு போவாங்க. எதை விதைக்க தான் இருக்க முடியும்? நல்லா கவனிக்கிறாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ கம்ப விதைச்சுட்டு அரிசியா இருக்க முடியாது, கோதுமை விதைச்சுட்டு கேழ்வரகு இருக்க முடியாது. நீ நேரத்தை மட்டும் விதைச்சா நிறைய லைஃப் லாங் நல்ல நேரம் இருக்கும் உனக்கு. ஏன்னா நேரத்தை விதைச்சிருக்கிற வாழ்க்கையில எதை விதைக்கிறானோ அப்போ மோசம் போயிட போற. பிரசங்கம் பண்றவனுக்கு பிரசங்கத்தை கேட்கிறவன் எல்லா நன்மைகள்ல பகிர்ந்து கொடுக்கணும். அந்த விஷயத்துல விசுவாசிங்க மோசம் போடுறீங்க, அது கர்த்தருடைய பார்வைக்கு அப்படி செய்யறது செம்மையை நன்மையானதா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தால் அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை இருப்பான். அதுக்கப்புறம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாததால் ஏற்ற காலத்துக்கு ஒரு நன்மை பாருங்க. தேவனுடைய பார்வைக்கு சபையும் நன்மையானதா இருக்கிறது செய்வார் சொன்னாங்க. அப்ப இது ஒரு நன்மை. இது நன்மை திருவசனத்தை உபதேசிக்கப்படுறவனுக்கு, உபதேசிக்கப்படுகிறவன் பிரசங்கத்தை கேட்கிறவன், உபதேசிக்கிறவனுக்கு பிரசங்கம் பண்றவனுக்கு சகல நன்மைகளும் உனக்கு வர பணத்துல இருந்து ஒரு தசமாவது கொடுக்கிறது, உனக்கு வர போனஸ் தசமாவது கொடுக்கிறது, உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தில் எடுத்து அது கொடுக்கிறது. உனக்கு என்னதான் வருதோ எல்லாவற்றும் பகிர்ந்து கொடுக்க கடமை. அப்படி கொடுக்காம போகும்போது இல்லை நான் உடனே கட்சி மட்டும் அந்த அட்டம் பண்ணி போடுவேன், இல்லை கட்சிக்கு என்ன கொஞ்சம் நாங்கள் பாய் பெருக்கி பாய் போட்டு உழைப்பு வச்சுட்டு போயிடுவாங்க, ஏதாவது கொஞ்சம் உழைப்பு தாங்க கொடுக்க முடியும். உங்களுக்கு 4 பேர் உழைச்சிட்டு போவாங்க, உங்களுக்கு தேவையான போது வேற எதுவும் இருக்க முடியாது. உழைப்பு மட்டும் விதைச்சிருக்கு. ஆனால் எதை விதைக்கிறான்னு வருது மனுஷன். நீ உழைப்பை மட்டும் விதைச்சா அவங்க கூட தான் அனுப்பேன். நிறைய பேர் உள்ளத்தை குறைபாடம் நடக்கா, என்னால் பணம் கொடுக்க முடியாதுங்க, நான் கருத்து சமூகம் உழைச்சிட்டு போறேன், அப்புறம் உழைப்பு அறுப்பேன். ஒன்று 4 பேர் உழைச்சிட்டு போவோம். நீ உழைப்பு தான் விதைச்சிருக்கிற, உழைப்பு தான் உங்களால அறுவடை செய்ய முடியும். நேரத்தை விதைச்சிருக்கிற, நேரத்தை அறுவடை எதை விதைக்கிறானோ நல்லா கவனிக்கிறாங்க. எதை உனக்கு எது வருமோ அதை நீ விதை. அதை கற்று பார்வைக்கு எப்படி செம்மையானதாய் நன்மையான உங்களுக்கு பணம் வேணுமா பணத்தை விதைச்சு ஒரு 4 பேர் உதவி செய்ய ஆசிரியர், நீ சபைக்கு உதவி செய்ய 4 பேர். உங்க வீட்டில் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நீ சபையில உழைச்சிட்டு போ. சபையில் எவ்வளவு வேலைகள் இருக்கு எடுத்து போட்டு செஞ்சுட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கர்த்தருக்கென்று நீ விதைக்கும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே அது எப்படி இருந்தா செம்மையான இவனுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணிருக்கிறான், எனக்கு கொடுத்துருக்கிறான், எனக்கு கொடுத்துருக்கிறான். இப்ப அவனுக்கு எப்படி கொடுக்கணும் தெரியுமா, நிறைய தலைமாவத்துக்கு வச்சு நீ எது போய் கொடுத்துட்டோம். அவனுக்கு எது தேவை, இப்போ பஸ் எடுத்துருச்சு, 3 நாள் பசங்க கட்டுறான், அவன் சோறு தேவை, கையில் வச்சிருக்கிறான் 5 அப்பம் 2 மீன், அதாவது தேவை. கேட்டவனே கொடுத்துட்டான், கேட்டவனே கொடுத்துட்டான். அதை வச்சு 5000 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தாச்சு. அவன் வெறுமையா போகக்கூடாது, 12 சீசன் மேல 12 கூட ஏற்றி அதை வீட்டு வச்சுட்டு வரன்னு சொல்றான். 1 சீசன் மேல அதை மீந்து 12 கூட ஏற்றி குத்தா குத்த 5 அப்பம் 2 மீன் அவன் வீட்டு வச்சுட்டு வர. என்ன பண்ணு, இது 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீந்து போச்சு. அப்ப
அப்போ பார்த்துங்க, அவனுக்கு தேவையானதை நான் விதைச்சான். அவனுக்கு தான் இருந்துச்சு. அதே போல் சாரி பார்த்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாவுட்டு தான் இருந்துச்சு. அவனுக்கு தேவையான ஆகாரம் அது யார் கொடுத்துட்டா? அது ஊழியக்காரன் கொடுத்துட்டா எலியாவுக்கு. எது அவனுக்கு வேணுமோ அதை விதைச்சான். அவனுக்கு தேவை ஆகாரம் வேணும், பராமரிப்பு வேணும். அந்த பராமரிப்பு வந்து பஞ்சத்திற்கு கதை கொடுத்தாராம். மாவு பாட்ட மாவு குறைவு என்ன பண்ணல, என்ன குறைவுமே இல்லை. வெறும் உழைச்சிட்டு போறல. உனக்கு இப்ப எது வேணும்? பணம் வேணுமா? பணத்தை பணத்தையே அதுப்பான். உனக்கு சரீர சுகம் வேணுமா? வியாதிப்பட்டவர்களை போய் விசாரித்து ஜெபி, சரீர சுகத்துக்கு அறுவடை செய்யணும். யாரெல்லாம் வியாதிஸ்தர சபையில இருந்து அவன் பேர் லிஸ்ட் பண்ணி ஜெபம் கர்த்தர் என்ன பண்ணார்? உனக்கு சரீர சுகத்துக்கு கர்த்தர் என்ன பண்ற? நீ வியாதியா இருந்தும் என்ன செய்யற தெரியுமா? யோபுக்கு பிரச்சனை இருந்தும் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். யோபுக்கே பிரச்சனை இருக்குது. யாருக்கு ஜெபம் பண்ணா? நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். அவன் பிரச்சனை ரிலீஸ் ஆகிறான் பாருங்க. அப்ப கர்த்தர் பாருங்க என்ன இருக்குது? அது சபையும் நன்மையுமானது. உனக்கு எது தேவையோ அது யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு நீ விதையாய் விதைக்கும் பொழுது கர்த்தர் அறுவடை தருகிறார். அதை சொல்ற நீ மோசம் பெற போறப்பா. மேலும் திருவசத்து உபதேசிக்கப்படுகிறது. உபதேசிக்கு சகல நன்மையில் பகிர்ந்து கொடுக்கிறார். மோசம் போகாத தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டா மனுஷன் எதை விதைக்கிறான்? எதை விதைக்கிறான் தான் முக்கியம். எதை விதைக்கிறான்? எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தால் அழிவு அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கும் ஆவிகள் நித்திய ஜீவன் இருப்பான். நன்மை செய்ய சொந்த போவாங்க விருப்பமாக நாம் தளர்ந்து போகாத ஏற்ற காலத்திலே அது சொல்லிட்டு இதை வந்து புரியுற மாதிரி நீதிபதி 3ஆம் அதிகாரத்தில் 9-10 சொல்றார். பொருளாலும் எல்லா வழியும் முதல் பண்ணலாம். எல்லா வழியும் கனம் தசம் பாவம். பொருள் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து தான் பொருள். உங்க வீட்டுல வீட்டுக்குதான் ஜபம் கொண்ட வையாது. ஆண்டு ஒரு சமூகத்துக்கு விதைக்கிறார். சும்மா நீயே திருடு திருடு தூங்கிட்டு இருக்காரு. டிவி பார்த்து மாஸ்டர் ஜபம் கொண்ட வை, வீட்டுக்கு கொண்ட வை, 4 பேர் கூட்டம் உட்கார வை. மாஸ்டர் கூட வீட்டு கொண்ட அர்த்தம் சொல்லு. பாஸ் எங்களுக்கு ப்ரே பண்ணி நடத்துவது பாஸ். பாஸ் எங்களுக்கு ஹவுஸ் சிஸ்டிங் வருது. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை தச்சு வரைய நீ 10 பேர் கூட வீட்டில் உட்கார வை. 10 பேர் சுவிசேஷத்துக்கு வாய்ப்பை கொடுத்து கொடு. உன் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் உட்காரு. ஒரு ஜபம் கூட ஏற்பாடு பண்ணு. வீடு கூட ஏற்பாடு பண்ணிட்டு அதான் உன்னுடைய பொருளா. உங்கள்கிட்ட வீடு இருக்கு, அது ஒரு பொருள். உங்கள்கிட்ட வாகனம் தான் அது ஒரு பொருள். உங்கள்கிட்ட பைக் இருந்தால் அது ஒரு பொருள். அது ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தும். யாரும் விசுவாசிகள் உபயோகப்படுத்தும். ஊழியக்காரன் உபயோகப்படுத்தும். அவங்க கொடுத்துட்டு சொல்ல வரல. அவங்களை டிராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கார் வச்சிருப்பாங்க. ஊழியக்காரங்க அவசரம் உதவ பண்ணாம பாருங்க. அவங்க பஸ் யூஸ்க்காக மட்டும் அதை பயன்படுத்திக்குவாங்க. நிறைய பேர்கிட்ட பைக் இருக்கும். ஒரு விசுவாசி நம்பி வருவார். இவர் மட்டும் பைக் கொண்டு போயிடுவார். அவரை பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு தோணாது. இவர் வர்றது இவர் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால சபை விசுவாசி வராங்களே அவங்களை பிக்கப் பண்ணி சர்ச்சில் விடலாம். முச்சனை பிக்கப் பண்ண வீட்டை விட்டு போகலாம். அது பண்ணலாம். அவருடைய பொருள், அவர் பொருளாதார கத்துற கனம் பண்றது. உங்கள்கிட்ட இருக்கிற பைக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற காரு, உங்கள்கிட்ட இருக்கிற வீடு, இதெல்லாம் ஒரு பொருள். அவங்கள்ட்ட என்னது? அதே பஸ் நாட்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட காணி ஆட்சியர் நிலைமை தான் அவங்களோட பொருள். அதை வித்து கொண்டு எழுதி கொடுத்தாங்க. அவங்க கூட சொத்து இருக்குதான். சபை கட்டுறதுக்கு என்ன பண்ணு? அதுக்கு ஒரு பங்கு எடுத்துன்னு கொடு. பொருளாதார கணக்கு உன்னுடைய எல்லா வேலையும் முதல் பண்ணாலும் உன்னுடைய வருமானத்தை 10 வருமானக்கு அதை நீ கொடுக்கும்போது என்ன நடக்குமா? அப்பொழுது என்னது? ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? நான் சொல்றேன், உன் பொருளாலும் உன் எல்லா வேலையும் முதல் பண்ணாலும் கற்பனை கனவுனா அப்பொழுது வரும். நிறைய பேரோட குழப்பமா இருக்கான். ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிற எப்போ வரும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கிற எப்போ வரும்? நம்பிக்கினே இருக்கிற எப்போ வரும்? காத்துக்கினே இருக்கிற எப்போ வரும்? எப்போ 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 அங்க போடுது? அப்போ எப்போ அப்போ எப்போ நீ உன் பொருளாலும் எல்லா விலையும் முதல் பண்ணாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ அது வந்துடும். கர்த்தரை அவன் சாலை பண்ணா அப்போ அது வந்துச்சு. மனுஷன் வரலையா? அதை சிறுவன் செஞ்சான், அப்போது வந்துச்சு. மனுஷன் வரலையா? எப்போ நீ வந்து உன் பொருளாலும் எல்லா வழியும் முதல் பொருளாலும் நீ கர்த்தரை கனம் பண்றியோ அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதாக இருக்கிறது. 3வது ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தொடர்ந்து சத்தியத்தை விசுவாசிக்கணும். சூழ்நிலை விசுவாசிச்சு பேசிட்டு தாவீது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. அவனே ஒன்று சொன்னான். சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் என்னை காண்பே என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க. தாவீது வாழ்க்கையில சவுலால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவன் விசுவாசி பேசினான். நான் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் என்னை காண்பேன். என்ன பேசினான்?
23 சங்கீதம் 6 சொல்வாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைக்கு என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்பானவர்களே, அந்த கோத்திரப்பதாக்கள் பேசுறது போல பேசாம சூழல்கள் மத்தியிலே, வியாதி மத்தியில் சுகத்தை பேசுங்கள், பிரச்சனை மத்தியில் சத்தியத்தை விடுதலை பேசுங்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் பேசுங்கள். அங்க பேசும்போது அந்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதாக இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை வாசிச்சு முடிப்போம். உலகம் 6 அதிகாரம் 18-19. நீ நன்றாக இருக்கிறதுக்கும், நீ நல்லா இருக்கிறோடு கர்த்தரை வாக்குத்தத்தம், கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும், அவங்களுக்கு அது நமக்கு எது கிறிஸ்துக்குள் எதெல்லாம் ஆமென் இயேசு சிலுவையில் எதெல்லாம் சுமந்து தீர்த்தாலும் அதெல்லாம் நமக்கு திரும்ப வந்துடக்கூடாது. அதில் ரிலீஸ் ஆகும். வியாதிலிருந்து வெளியே வந்துடணும், பண நெருக்கடி கஷ்டத்துக்கு வெளியே வந்துடணும், கருத்துக்கு வெளியே வந்துடணும். இது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்புறம் வாசிக்க பாருங்க, நீ நன்றாக இருக்கிறதற்கும் கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி சத்துருக்கெல்லாம் முகத்துக்கு முன்பாக துரத்துகிறது. இதெல்லாம் கர்த்தர் பண்றாரு. வாக்குத்தத்தம் நீ அதை கிளைம் பண்ண எழுதிருமா? கர்த்தருடைய பார்வைக்கு, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறது செய்வாங்க. சுவிசேஷ அறிவி ரட்சியோட மக்களுக்கு அந்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதா இருக்குது. உன்னுடைய பொருளாலும் எல்லாரும் முதற்பன கர்த்தரை கனம் பண்ணு. பிரசங்கத்தை கேட்கிறவன் பிரசங்கத்தை பண்ண ஊழியக்காரனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடு. அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி செம்மையும் நன்மையுமானதாக இருக்கிறது. வாழ்க்கையில் அடுக்கடுக்கான இழப்புகளையும் ஏமாற்றங்களும் தோல்விகளையும் பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றான், நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்காம போயிருந்தா இருப்பேன். விசுவாசம் அதான் பேசுறேன். விசுவாசம் அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களில் வார்த்தை பேசுங்க. சூழ்நிலையை உதவி தள்ளுங்க. பிரச்சனை குறித்து எதனை உதவி தள்ளுங்க. அந்த கோத்திரப்பதாக்கள் சூழ்நிலையை பேசுறது போல நீங்க பேசாதிருங்க. எதை பேச வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எளிதான பிரச்சனை ஜெயிச்சிடலாம். இது ஜெயிக்க முடியுமா? எளிதா ஜெயிக்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு முடிவு பண்ண சில நாட்களும் உன் கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கடந்து சொல்ல தேவன் என்ன இருக்கிறார். நான் ஈஸியா இந்த பிரச்சனை ஜெயிச்சுடுவேன். என்ன வெளிவந்து உபத்திரமா இருக்கட்டும், வியாதமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், நாசம் மோசமா இருக்கட்டும், நிர்வாணமா இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனை சரி, நான் முற்றும் ஜெய் கொள்கிறேன். ஒன்னு விடாம ஜெயிச்சேன். சூழ்நிலை நேரத்தை கத்துவார்கள் அறிக்கை பண்ணுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, இதுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லி காமிச்சிருக்கிறேன். இதை நீங்க செய்யுங்க. செய்யும் போது கர்த்தரை பார்க்கிற சமயம் நன்மையானதா இருக்குது. அதை செஞ்சா கர்த்தரை வாழ்த்து நீ நல்லா இருப்பேன். வாக்குத்தத்தத்தை சுமந்து வாழ்வேன். அப்படி வாழ்வு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற கர்த்தரை தோற்கடிப்பார். இது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கிறது.